நாள் என்னை வீணை கடன் என்பார், ஏழு செய் மன்னன் என்பார், முற்று துறந்தவன் என்பார், முழுவதும் கட்டுவன் என்பார், லோக சச்சாரி என்பார், கலக பிரியன் என்பார். ஆம், நான் கலகம் என்ற விதை வைத்து விட்டாலே போதும், அது முளையாகி செடியாகி மரமாகி பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாக வரை என் சொல்லும் செயலும் அல்லும் பகல தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஓய்வின்றி வாய்ச்சின்றி நாளுக்கு ஒரு கலகம் செய்யவிட்டால் நாரன் எந்திரம் தெரியாது. இன்று என் கலக பசைக்கு கிடைக்க வேண்டும் இறை, அதுதானே முறை. இல்லையேல் என் கலகப்படைக்கு வர கரை இவனை பேருக்கு பெற குறை. அதை நாளிலிருந்து ஜபதேவன் நியமனத்தை கொடுத்துக் கொண்டு உலகம் சென்றேன், மும்மூர்த்தியுடைய தரிசனத்தை பெற்றேன். ஆனால் எங்கு சென்ற போதிலும் இவனுடைய கலகத்திற்கு வழி என்பதை கிடைக்கவில்லை. நானும் ஓர் நாளைக்கு ஒரு கலகத்தை செய்யாமல் என் சிரமானது 1000 சுக்குலராக வெடிக்க வேண்டும். என் தமையன் தக்கர் கொடுத்த சாபம் சிறமையில் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆகினால் அனைவரும் நான் வணங்கக்கூடிய ஆண்டவன் அந்த எம்பெருமான் அதே பரந்தாமனை வணங்கினால் உன்னுடைய கலகத்திற்கு சரி. அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. அறிவோம் நமோ நாராயணாய நமக. பரந்தாமா பக்தவச்சலா பார்க்கிறதா ஆன்மீக வண்ணா கமலக்கண்ணா கலகமே கிடக்கவில்லை என்று. ஆனால் சரியான கலகத்தில் கிழக்கு நினைவுறுத்தி விட்டாய். பூலோகத்தில் ராஜேந்திர மன்னனை சந்தித்தால் இவருடைய கலகத்திற்கு சரியான வழி இருக்கும். ஆகினால் இப்பொழுது புறப்படுகிற பூலோகம் சந்திக்கிறேன் ராஜேந்திர மன்னனை. கலகத்தை நேரத்தில் தோன்றுகிறேன். ஆண்டவா நான் பாடவா தமிழ் நான் பாடவா தமிழ் காவியம். நான் பாடவா மொழி தமிழ்
வேதனைக்குத்தானா நான் பிறந்தது இன்று வரும் நாளை யார் பார்ப்பது வேதனைக்குத்தானா நான் பிறந்தது இன்று வரும் நாளை யார் பார்ப்பது வீண் பழியை சுமந்து யார் நடப்பது வீண் பழியை சுமந்து யார் நடப்பது வீரம் செய்த சரியாளி போது காண்பது வேதனைக்குத்தானா நான் பிறந்தது இன்று வரும் நாளை யார் பார்ப்பது வாழ சுரந்து எப்போது நான் போர் அடைக்க போகிறேன் இந்த பாவியுடைய செய்தினால் எப்போது நான் கேட்க போகிறேன் நலமோடு இருக்க வாழ்க்கையில் உன்னை ராஜேந்திர மன்னனை பார்த்து நலமோடு இருக்க என்று பார்த்தீர்களா? உண்மைதான். நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்னை பார்த்து நலமோடு இருக்க முடியும் பார்த்தீர்கள் சுவாமி. ராஜேந்திர மன்னா, என் பாதத்தில் விழுந்து வணங்கினாய். வணங்கிய காலத்தினால் உன்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் வாழ்க்கிறேன். ஆனால் நான் இருக்கும் நிலைமை அறியாமல் என்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் வாழ்க்கிறேன். என்னால் எப்படி சுவாமி நலமோடு இருக்க முடியும் நினைக்கிறாய்? ஆமா, உன் வாழ்வில் என்ன நடந்தது? எதற்காக என்ன துயரம் சுவாமி, எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன். அந்த ஒரு மகன் அழகாக வாழ்வான், திருமணம் செய்து கொடுக்க வேண்டும், கண்குளர் காண வேண்டும், மனக்கோட்டை கட்டி கொடுத்தேன். ஆனால் என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையில் போய்விட்டது சுவாமி. என் மகன் இறந்து பிணமாக இதோ இறந்து கிடப்போம் உன்னுடைய மகனா. உன் ஒரு நேரத்தில் ஒரு நாட்டு நாடி வந்தேன். அப்பொழுது நீ உனது மகனும் நலமோடு இருந்தீர்கள். ஆனால் மீண்டும் உன்னை வந்து சந்திக்கலாம் என்று புறப்பட்டு வந்த தருவாயில் உன்னுடைய மகனோ இறந்து விட்ட சதவீதமாக இருக்கிறார். உண்மைதான் சுவாமி. இதை அறியாமல் உன்னை பார்த்து நலமோடு இருக்கும் என்று வாழ்த்து விட்டேன். ஏதோ என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து நலமோடு இருக்கும் என்று வாழ்த்து விட்டேன். நான் வாழ்க்கைதான் சுவாமி. என்ன சுவாமி, வாத்திய தவறு புறப்பட்டுகிறாயே, என் மகன் எந்த நிலையில் இருக்கிறார் பாருங்கள் சுவாமி. இறந்து விட்ட சதவீதமாக இருக்கிறான். ஆமாம், எங்கே கூட்டு செல்கிறார்? இடுகாடு என்ற சுடுகாடுக்கு சென்று இவனை ஏமச்சரம் செய்ய போகிறேன், ஏமச்சரம் செய்ய போகிறேன். இடையாளி சொல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு சென்று உன் மகனுக்கு தகனம் செய்வதற்காக புறப்பட்டு விட்டாய். மறு வழியில ஒரு நாள் சந்தித்து விட்டு என்னையும் அறியாமல் ஒரு அழைத்து விட்டு சரி உங்களை நீ பார், நான் வருகிறேன். சுவாமி, என் மகன் சொந்தம் போக வேண்டுமே. ஓ, உன்னுடைய மகனோ இறந்து விட்டான். இறந்து விட்ட உன்னுடைய மகனை இடையாளி சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று தகனம் செய்ய போகிறாய். அப்படி தகனம் செய்து முடித்து விட்டால் என் மகன் சொர்க்கத்தில் விடும் சுவாமி. அதற்கு நீங்கள்தான் வழி கூற வேண்டும் என்று உரைக்கிறார். சுவாமி, ராஜேந்திர மன்னா, உனது மகன் ஒரு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கூறுகிறாய். உன் மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? சுவாமி, மகனுக்கு திருமணம் ஆகவில்லை சுவாமி, திருமணம் ஆகவில்லை. உன் மகன் திருமணம் நடக்க முன் இறந்து விட்டான். இறந்து விட்டார் சுவாமி. உன் மகனுக்கு திருமணம் நடக்கவில்லையா? நடக்கவில்லை சுவாமி, நடக்கவில்லை. ராஜேந்திர மன்னா, உன் மகனுக்கோ திருமணம் நடக்கவில்லை. திருமணம் நடக்காம முன்னே இறந்து விட்டான். உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நீ உரைக்கிறாய். ராஜேந்திர மன்னா, இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கை ஈடுபட்டால் மட்டுமே அவர்கள் சொர்க்கமோ அல்லது நரகமோ செல்ல முடியும். திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கமும் செல்ல முடியாது, நரகமும் செல்ல முடியாது. இந்த பூமியில் இங்கும் அங்குமாகி ஆவியாகத்தான் அடைந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உனது மகனும் திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் இவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று கொள்கிறாகி எப்படி இவனால் சொர்க்கம் செல்ல முடியும்? இவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழியாக உன்
உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே இவன் சொர்க்கம் செல்ல முடியும். சுவாமி, இருந்த பிணத்திற்கு எப்படி சுவாமி திருமணம் நடக்கும்? நீ நல்ல முறையோடு வாழ்பவர்களுக்கு பெண் குடும்பத்திற்கு தலைவிக்கின்றார்கள். என் மகன் இறந்து விட்டார், இந்த இறந்த பிணத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள்? நீ உரைப்பது உண்மைதான். உலகத்திலே நல்ல முறையோடு இருப்பவர்களுக்கு பெண் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு குறையை காண்பித்து பெண் கொடுக்க மகனோ இறந்து விட்ட சபதம் இந்த பிணத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள் என்று கூறுகிறாய். உண்மைதான். ஏன் பெண் கொடுக்க முன் வர மாட்டார்கள்? எப்படி சுவாமி? நீ யார்? எப்பேற்பட்டவன்? என் நாட்டிற்கே மன்னன் ஆகினால் நான் உரைப்பது போல் நீ செய்து முடித்தால் நிச்சயமாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? யார் ஒருவர் உன் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் பணமும் உன் நாட்டிலே பேர்பாதி ராஜ்யமும் பரிசாக தருகிறது. நாடு இந்த பரிசாற்றினால் எத்தனையோ பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் பணத்திற்கும் நிலத்திற்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக உன் மகனுக்கு கண்டிப்பாக உன் மகனுக்கு திருமணம் நிச்சயமாக உன் மகன் சொர்க்கம் செல்வார். என்னுடைய நாட்டில் பாதி 10 லட்சம் பணம் கொடுத்தேன் என்று தண்டோரால் இட்டால் யாராக பெண் கொடுக்க முன் வருவார்கள். சரி சுவாமி, இருந்தாலும் என் மகனுக்கு யார் பெண் கொடுப்பார்களோ, எப்போது திருமணம் நடக்குமோ அதுவரை என் மகன் இறந்த பெண்ணும் ஒரு நாள் இருந்தால் துருநாற்று வீசுகிறது. இவனுக்கு திருமணம் நடக்க வரை இவன் எப்படி சுவாமி இருப்பார்? ராஜேந்திர மன்னா, நீ உரைப்பது உண்மைதான். இந்த உலகத்தில் நாம் உயிரோடு வாழ தருவாகி எத்தனையோ வாசனை நிறைவேறலாம் பூசிக் கொள்கிறோம். ஆனால் இறந்து விட்டால் ஒரு நாள் கழிந்தால் மறுநாள் துர்வாடை வீசக்கூடிய மனித ஜென்மம். இந்த மனித ஜென்மத்தை எப்படி சுவாமி என்னால் பாதுகாக்க முடியும்? என் மகனுக்கு திருமணம் நடப்பதற்கு நாள் 1 ஆகலாம், மாதம் 2 ஆகலாம், மாதம் 3 ஆகலாம், ஆண்டு 4 ஆகலாம், எத்தனை ஆண்டுகளும் ஆகுமோ தெரியாது. அதுவரையில் இந்த துர்வாடை வீசக்கூடிய மனித ஜென்மத்தை நான் எப்படி சுவாமி பாதுகாப்பேன் என்று உரைக்கிறாய். நீ உரைக்கிறான், கவலையே வேண்டாம். எப்போது என் பார்வை உன் மகன் மீது பட்டதோ இனிமதற்கொண்டு உன் மகன் மீது துர்வாடை என்பதை வீசாது. அர்த்தர் புருக்கு ஜவால் என்று சொல்லக்கூடிய வாசனை நிறைவேற வீசக்கூடிய நறுமணம் தான் வீசி வைத்தவர்களே, துர்வாடை என்பதை வீசாது. உன் மகனுக்கு கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமாக சொர்க்கம் செல்வா. நான் வருகிறேன். அப்படியாகட்டும்.